லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒண்ணு மட்டும் தெரியும்னு, நீங்க அவளை ராணி மாதிரி வளர்த்தீங்கன்னு. அமுதா, உங்களுக்கு தானே ராணி. அவ எங்களுக்கு சாமின்னு. அந்த சாமிய நாங்க வான்னு சொல்லல, அதுவா வந்துச்சு, எங்களுக்கு வரம் கொடுத்துச்சு. அண்ணே, அமுதாவ எங்க வீட்டு சாமியா தான் பாக்குறோன்னு. அம்மா, அண்ணன் மட்டும் கண்ணு முழிச்சிட்டாங்க. அப்படியா? என் சாமி கண்ணு முழிச்சிருச்சு. நான் வரேன்னு. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்கண்ணே. நம்ம கானாடு காத்தான்ல இதுவரைக்கும் எந்த வருஷமும் நடக்காத ஒரு விஷயம் இந்த வருஷம் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு, முதலா நம்ம ஊர் சைக்கிள் போட்டியில ஒரு பொம்பளை புள்ள கலந்துகிட்டது. 2வது, அதே பொம்பளை புள்ள போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கு. சிதம்பரம் ஐயாவோட மக அமுதா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக பேர் கொடுக்கும் போதும் சரி, விளையாட்டோட ஆரம்பத்திலையும் சரி, இதுவரைக்கும் ஆம்பளைங்க மட்டுமே கலந்துகிட்ட இந்த சைக்கிள் போட்டியில ஒரு பொண்ணா எப்படி கலந்துப்பாங்கன்னு நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி இந்த வெற்றி அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம ஊரு சிதம்பரம் ஐயாவோட மக அமுதாவின் வெற்றி பெருமையா இருக்கு. இதுல இன்னும் உச்சகட்ட பெருமை என்ன தெரியுங்களா? இந்த வெற்றி கோப்பையை வழங்க போறது அவங்க அப்புச்சிதான். இதை விட என்னங்க இருக்கு பெருமை? இப்படிப்பட்ட ஒரு பெருமை மகளால அப்புச்சிக்கும் கிடைக்காது, அப்புச்சியால மகளுக்கும் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நல்லா பலமா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஐயா, அந்த பரிசு தொகையை கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா? நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? மாதிரி தோத்தவங்க இது வரைக்கும் எவனும் மைக்க பிடிச்சி பேசுனது கிடையாது. நீ பேசணும்னு ஆசைப்படுற, வாழ்த்துக்கள். ஆனா கண் கலங்காம பேசு. எல்லாருக்கும் வணக்கங்க. போட்டி ஆரம்பத்தில் போய் ஒரு பொம்பளை புள்ள கூட மோதுறமேனு ரொம்ப யோசிச்சேங்க. ஆனா போக போக தான் தெரிஞ்சுது அமுதாவை குறைச்சி இட போட்டது எம்புட்டு பெரிய தப்புன்னு. அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அமுதா, என்ன மன்னிச்சிருமா? பரவாயில்லைங்க. இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. உன்னோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் பாராட்டி ஆகணுமா. நீ தான் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணுமா. என்னோட வாழ்த்துக்கள். என்னடி உமா, நான் உன்னை ரொம்ப நம்பினேன். இப்படி நம்ம சிதம்பரம் ஐயாவை அன்போடு அழைக்கலாம். இந்தாங்க ஐயா, வாங்கம்மா. வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு கைதட்டி உற்சாகப்படுத்தலாம்.
பெருமையா சொல்ல போறீங்க. ம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சவாலா? என்கிட்டயே சவால் விடுறியா? சவாலுன்னு நினைச்சீங்கன்னா சவாலாவே எடுத்துக்கோங்க. சவாலை எதிர்கொள்ள நான் தயாரா தான் இருக்கேன். பார்க்கலாம். என்னம்மா பொய் சொல்லி உன்னைய ஏமாத்தின உன் புருஷனை நினைச்சா இல்ல நீ வாழற வீட்டை நினைச்சா? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவதான் என் மக, இவர்தான் என் மருமகன்னு சொல்லி ஊருக்கு முன்னாடி நீங்க பெருமையா சொல்ல போறீங்க. உன்னால மட்டும் எப்படி அமுதா இப்படிலாம் இருக்க முடியுது? நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு வேற யாரா இருந்தாலும் என்னை உதறி தள்ளிட்டு அவங்க வாழ்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு என்னை படிக்க வச்சு ஆகணும்னு ஒரே வைராகியமா இருந்து அதுக்காக இப்படி நான் கஷ்டப்படுறேன். இந்த 10 மாசம் சுமந்த அம்மாவே நான் பண்ண தப்புக்காக என்னை ஒதுக்கி வச்ச பிறகும் நீ எனக்காக நிற்கிறியே. என் மேல அவ்வளோ பாசம்
அமுதா ஜெயிச்சு அந்த 50,000 காசை ஆட்டையை போற வரைக்கும் என் தலைமுடிக்கு நான் டையே அடிக்க மாட்டேன். இது உங்க 2 பேர் மேல சத்தியம். ஏங்க என்னங்க இப்படி ஆகி போச்சு? நம்ம என்ன நினைச்சா நடக்க மாட்டேங்குதடி. நம்ம யாருக்கு கெடுதல் நினைக்கிறோமோ, யாருக்கு துரோகம் பண்றோமோ அவங்க தான் நல்லா இருக்காங்க. நம்ம பண்றதெல்லாம் நம்மளுக்கே ரிவர்ஸ் ஆகி நம்மளுக்கே ஆப் ஆயிருது. என்ன என்ன சிரிக்கிற? ரொம்ப நக்கலா இருக்கோ? சும்மாவே நொண்ட மாட்டாட்டி ஒரு எல்லளவு கூட மதிக்க மாட்டேங்கிறா. இப்ப சொல்லையா 50,000 கையில வச்சிருக்கா. ஆமாண்டா, ஒண்ணுக்கும் வழி இல்லாம இருக்கும் போதே அவ அதிகாரம் இந்த வீட்டுல தூள் பறக்கும். நம்மள எடுபடி வேலை வாங்கி அடிமா மாதிரி நடத்துவா. இப்ப சொல்லவே வேணாம். டேய், ஏதாவது பண்ணணும்டா, ஏதாவது பண்ணணும். மூளையை வச்சு யோசியே. அதுக்கு என்னக்கா பண்றது? காத்து அவங்க பக்கம்ல வீசுது. அப்படியே அந்த பக்கம் பறக்க சொல்றியா? பெரிய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? காத்து அவ பக்கம் அடிச்சா நம்ம மல்லு கட்டி மறைக்கணும்டா. அதுக்கு தானே நம்ம இருக்கோம். அதை விட்டு காத்து அடிக்குதா, அதுக்கு பின்னாடியே நம்ம போகணுமா? டேய், எப்படியாச்சும் அந்த காசை நம்ம கைக்கு கொண்டு வரணும்டா. ஏதாவது உன் மூளையை வச்சு யோசிடா. கிடைச்சா நல்லாதான் இருக்கும். நான் மட்டும் வேணா, நான் சொல்றேன். டேய் மாப்ள, நீ கொஞ்சம் மூளையை கசக்கு, ஏதாவது கொஞ்சம் யோசி. நீ இப்ப சரின்னு மட்டும் சொல்லு, நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஏங்க நீங்களா? நீங்க என்னங்க பண்ணுவீங்க? ஆல்ரெடி மாமா திட்டம் போட்டு வச்சிருக்கிறேன் மாப்ள. டேய், நீ ஊன் மட்டும் சொல்லு, மற்ற ப்ராசஸ் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான்டா, முடிஞ்சுடா. அமுதா சைக்கிள் ஓட்டின காசு எப்படி என் கைக்கு வருது மட்டும் பாரு. சைக்கிளா ஓட்டுற சைக்கிளு இருக்கட்டும், எப்படி அந்த 50,000 ஆட்டையை போற மட்டும் பாரு. ஏய், ஏண்டா உனக்கு சாப்பாடெல்லாம் ஒரு கேடா? என்னடா நொன்ன? இன்னைக்கு தேதி என்னடா ஆச்சு? உன்னை நான் கடைசியா பணம் வாங்கும் போது பார்த்தேன். அதுக்கு பிறகு போன் போட்டாலும் எடுக்கிறது இல்ல, கடை பக்கமும் ஆளை காணோம். என்னடா பணத்தை வாங்கிட்டு ஆளை ஏய்க்க பாக்குறியா? தம்பி ஒரு நிமிஷம். என்னடா என்ன சொல்றாரு இவரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வட்டிக்கு 1,00,000 ரூபாய் வாங்கினேன். 1 லட்சமா? எது, மறுபடியும் நீ கடன் வாங்கினியா? ஆமா, பின்ன கடையும் போட்டுனாலும் காத்துலயே ஓடும். எல்லாம் இப்படி உருட்டி பெரட்டி தான் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டா இருப்பாங்க. நிறுத்துங்க. நீங்க உங்களுக்குள்ள பிறகு சண்டை போட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கின அசலையும் வட்டியும் எடுத்து முன்னால வைங்க. அண்ணே, சும்மா பணம் பண்ணோம்னா எப்படின்னு? என் கையில இப்போ சல்லி காசு இல்லைண்ணே. போயிட்டு பிறகு வாங்கின கண்டிப்பா தந்துடுறேண்ணே. ஏது பிறகு வர்றதா? நான் என்ன உங்ககிட்ட பிச்சை கேட்டா வந்திருக்கேன்? என் பணத்தையே வாங்கி முழுங்கிட்டு இப்ப எனக்கே நீ ஐடியா சொல்றியா? இப்ப ஒழுங்கு மரியாதையா பணத்தை எடுத்து வைக்கிறியா இல்ல ஸ்டேஷன் நடக்கிறியா? இருப்பா, என்னப்பா நீ பாருங்க, என்னமோ வயசு பேல வீட்டுக்குள்ள வந்து சட்டையை பிடிச்சிட்டு இருக்கா, காசுக்காண்டி கை நீட்டி அடிச்சுட்டு இருக்கா, அதுவும் பெரியவங்க முன்னாடி. உங்க வீட்டு பஞ்சாயத்து பார்த்து தான் இந்த ஊரே சிரிக்குதே. இதெல்லாம் உங்களுக்கு என்ன புதுசா? இந்த வியாக்கியானத்தை எல்லாம் வாங்கின பணத்தை கொடுத்துட்டு பிறகு பேசுங்க. இல்லன்னா இப்பவே நான் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். இரியா, என்ன நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது இருக்க? அத்தை, என்னத்த வடிவேல போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போறேன்றாங்க, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, நீங்க அந்த பணத்தை எடுத்து கொடுத்து விடுங்க, போங்க. எந்த பணத்தை தர சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்களுக்கு புரியாது. பெத்த மகன் வாழ்வா சாவா நின்றுகிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல அப்படியே நடிக்கிறீங்களோ? இல்ல உங்க மருமக பணத்தை பத்தி கேட்டா இப்படித்தான் நடிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோம். மாப்பிள்ள, உண்மையாவே நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன விட்டா ரொம்ப தான் நடிச்சுக்கிட்டு இப்பதான். அதான் அது சைக்கிள் ஓட்டி 50,000 வாங்குச்சுல, அதான் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அம்மா ஒண்ணும் தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மாப்பிள்ள, அது மட்டும் முடியாது. என்ன உங்க மருமக எது பண்ணாலும் இந்த வீட்டுக்காகத்தான் பண்றா, இந்த வீட்டு நல்லதுக்காகத்தான் பண்ணுவா அப்படின்னு ஓவரா பீத்துவியா? என்னது 50,000 இழுக்கிறாங்க? எதுவும் காரணம் இல்லாம இழுக்க மாட்டானே. ஏதோ இதுக்குள்ள உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, இதுல முடிவு பண்ண வேண்டியது நான் இல்ல, என் மருமக தான். என்னத்தான் நான் இம்புட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும்? மாமா
தங்கச்சி உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான். நீயே ஒரு முடிவு சொல்லு. சொல்லுங்க அண்ணே. ஒண்ணும் இல்லம்மா, இந்த வடிவேல் இருக்கான்ல, அவன் ஏதோ கடை விஷயமா இந்த அவர்கிட்ட வட்டிக்கு 1 லட்ச ரூபா வாங்கிட்டான் போலம்மா. அதான் இந்த வட்டிக்காரர் வீட்டுக்கு வந்து பணம் கட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருமா. நம்ம எல்லாரும் முன்னாடியும் கை வைக்க போறேன், பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீ தான் சைக்கிள் ஓட்டி ஜெயிச்சு 50,000 வச்சிருக்கல, அதை ஓடி போய் எடுத்துட்டு வந்து இந்த வட்டிக்கார மூஞ்சில விட்டு எரியுமா. எந்த வீட்டுக்குள்ள வந்து யார் மேல கை வைக்கிற? என்ன விஷயம்? பொறுமாப்ல. என்னம்மா அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? போப்பா. இல்லண்ணே, தப்பா நினைச்சுக்காதீய. நான் அந்த பணத்தை வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வச்சிருக்கேன். கொடுத்த காசை திருப்பி கேட்டா நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு என் பணம் வேணும். ஆமா. ஏண்டா உனக்கு காசு வாங்க தெரியுது, கொடுக்க தெரியாதா? ஹலோ, ஒரு நிமிஷம். நீ யாருப்பா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? பணம் தானே வேணும் உங்களுக்கு? ஆமா. சரி, என் கூட வாங்க, நான் தரேன். நான் தரேன்ட்டேன்ல. மாப்ள, எதையும் மிச்சம் வைக்காம மொத்தமா கொடுத்து விடுங்க. அப்புறம் நான் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு கேட்கல, நாங்க பாத்துக்கிறோம். நீ வாங்க. கரெக்டா கடங்காரனா இந்த வீட்டை சாப்பிடும் போது தான் வர்றேன். எங்கப்பா பணம்? என்ன கேட்ட? துட்டு 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 தானே? வட்டி பணம். எவ்வளவு கொடுத்தேன்? எவ்வளவு கொடுத்தேன்? எப்ப கொடுத்தேன்? எப்ப கொடுத்தேன்? யார் சாட்சி? யார் சாட்சி? என்ன மாப்ள, போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, அலைய காணா? தெரியலையே. என்ன மாமா இவ்வளவு நேரமா பணத்தை என்றேன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வாங்கிடுவானோ? பழைய நோட்டா இருக்கும் போல, பிதிக்கி பிதிக்கி எண்ணுவேன். 100 ரூபா தலை இருக்குமோ?